Hello friends and family. Welcome to our channel Temptations Kitchen. This is Ramesh Subramanian. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் அவர் ஃபேமஸ் ட்ரெடிஷ்னல் டிஷ். அது வேற ஒன்றும் இல்லைங்க, உளுந்து கஞ்சி. அதுக்கு நமக்கு தேவையானது உளுந்து ஒரு கப்பு கழுவி ஊற வச்சது, அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது ஊறணும். தேங்காய் ஒரு கப்பு, இந்த சேம் கப் நம்ம உளுந்துக்கு பயன்படுத்தின கப்பை யூஸ் பண்ணிக்கலாம். திருகி வச்சது 4 ஏலக்காய், 2 சுக்கு. அடுத்தது வெல்லம். நமக்கு 2 கப்பு வெல்லம் வேணும். யூஸ்வலாக பனை வெல்லம் தான் இதுக்கான பெஸ்ட்டு, பட் நம்ம இல்லைன்னா நார்மல் வெல்லத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது உரல் எனக்கு சும்மா இந்த இதை க்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஏலக்காவையும் இஞ்சியையும் பவுடர் பண்ணுறதுக்கு நீங்கள் மிக்சியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, இந்த உளுந்தை நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை வடிச்சிட்டு இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அரைக்க போகிறேன். இப்போது உளுந்து நைஸாக அரைஞ்சிருச்சு. இது கூட நம்ம அந்த திருகி வச்சுருக்க தேங்காயை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது அந்த தேங்காயும் போட்டு அரைச்சாச்சு. அடுத்தது ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1 கப்பு தண்ணி, இந்த சேம் கப் நம்ம வெல்லம் வந்திருக்கோம் பார்த்திங்களா, அதே கப்பில் 1 கப்பு தண்ணி, அது கூட அந்த வெல்லத்தை அதையும் போட்டு நம்ம இது இப்போ பாவு காய்ச்சணும். இதை நம்ம அப்படியே கூட டைரெக்டாக ஆட் பண்ணலாம். பட் ஆனால் மெயினாக நம்ம பாவு காய்ச்சதுக்கு காரணம் இந்த வெல்லத்தில் ஏதாவது சின்ன சின்ன தூசிகள் ஏதாவது இருந்திருந்தால் நம்ம வடிகட்டிடலாம். அதுக்காக தான் நம்ம முன்னாடியே நம்ம அதை காய்ச்சிக்கிறோம். நம்ம அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம காய்ச்சிக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாம் மெல்ட் ஆனால் போதும். அடுத்தது நம்ம இந்த ஏலக்காயை நல்லா நுணுக்கிக்கணும். உங்கள் வீட்டில் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது காரணம் அப்போ தான் ஈஸியாக அந்த ஏலக்காய் நல்லா ஃபைனாக நுணுங்கும். அதுக்காக தான். நீங்கள் மிக்சியில் அரைச்சாலுமே நீங்கள் ஏலக்காயோட எப்போயுமே கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிங்கன்னா ஈஸியாக நல்லா பவுடர் ஆகிடும். இப்போது இந்த ஏலக்காய் நல்லா நுணுங்கிடுச்சு. அடுத்தது சுக்கு, அதையும் நம்ம நுணுக்கிக்கலாம். ரொம்ப ஃபைனாக நுணுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சளிச்சிக்கலாம். இப்போது சுக்கு ஏலக்காய் பொடி ரெண்டுமே ரெடி. இந்த ஜல்லடையை யூஸ் பண்ணி நான் அதை சளிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இது மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு, ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கணும். ஏன்னா உளுந்து நல்லா அடிப்பிடிக்கும், நல்லா கரெக்டாக கிண்டலைன்னா. அதுக்காக நம்ம நல்லா ஹெவி பாட்டம் எடுத்துக்கிறது நல்லது. இப்போது இதில் அந்த பேட்டரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது அந்த அரைச்சி வச்சுருந்த உளுந்து தேங்காய் மிக்சரை நம்ம அந்த பேனில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது இது கூட 1 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போது ஒரு லேடல் எடுத்துகிட்டு நம்ம இப்படி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப லோவில் வச்சுக்கிறது நல்லது. இப்போது அது கூட நம்ம நுணுக்கி வச்சுருந்த இந்த ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து குக்காக இது மாதிரி நல்லா திக்காகும். அப்போ நம்ம இன்னொரு கப்பு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட. இப்போது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணியாச்சு. இப்போ இது குக்கானது போதும். அடுத்து நம்ம அந்த வெள்ளைப்பாவு ஆட் பண்ணிடலாம் அதில். இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருந்த அந்த 2 கப்பு வெல்லத்தையும் இது கூட நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இது கூட இன்னொரு கப் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த உளுந்து நம்ம குக் பண்ண திக்காகிட்டே இருக்கும். நம்ம தண்ணி ஆட் பண்ணால் அடி பிடிச்சிக்கும். அதுக்கும் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நமக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வெல்லம் பத்தலைன்னா திரும்ப அதே மாதிரி கொஞ்சம் வெல்லத்தை காய்ச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கஞ்சி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்போ அது கூட நம்ம நுணுக்கி வச்சுருந்த சுக்குத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிடலாம். ஏக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ நேரம் அவளோட காத்துட்டு இருந்தால் உளுந்து கஞ்சி ரெடி. இது நீங்கள் குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இது ஒரு நல்ல மெடிசன் கூட. நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் கை கால் வலி அது மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம குடித்தோம்னா நமக்கு நிறைய ஸ்டெமினா கிடைக்கும். ப்ளஸ் நமக்கு கோல்டையும் அது கிளியர் பண்ணி கொடுக்கும்.
ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் கொஞ்சம் சுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த காரம் தாங்காது. அளவுக்கு அதிகமாக போட்டாலும் சுக்கு ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரமேஷ் சுப்ரமணியன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.